இந்த வீடியோ ரொம்ப பெருசா அந்த கார பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பீப்பிள், ஒரு ஆவரேஜ் 5.2 ஹைட் இருக்கிற ஒரு பெர்சனால இந்த கார ஆக்சஸ் பண்ண முடியுமா? இல்லையா? அப்படின்றத நான் சொல்லப் போறேன். எனக்கு இந்த கார் ஓட்டுனதுல கிடைச்ச அனுபவத்த தான் ஷேர் பண்றேன். நான் இந்த கார பத்தி பெருசா ரிவ்யூ பண்ண போறது கிடையாது. அந்த அளவுக்கு ரிவ்யூ பண்ற அளவுக்கும் நான் ஒரு கார் என்தூசியாஸ்டும் கிடையாது. இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெனால்ட் டஸ்டர டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வீடியோ தான் இது. எந்த இடம் அப்படின்னா ரெனால்ட் அம்பத்தூர். இந்த காரை நான் ரொம்ப லாங் எடுத்து போய் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் குடுத்தாங்க. இந்த வீடியோ எடுத்து 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த நேரத்தில அந்த கார் அப்பதான் ஷோரூம் வந்திருந்துச்சு. ஸோ அதனால யாருக்குமே லாங்ஸ் குடுக்கல. ஜஸ்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ். இனிஷியலா அந்த கார பத்தி சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க. உள்ள இன்டீரியரும் சூப்பரா இருந்துச்சு. இதோட ஹைட் 5.2. ஸோ 5.2 இருக்க பெர்சன் இந்த கார ஓட்ட முடியுமா? அப்படின்ற ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். இந்த கார் சீட். இந்த சீட் வந்து நம்ப ஹைட்டுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது, கொஞ்சம் முன்னாடி வர மாரி தான் இருக்கும். அந்த முன்னாடி வந்துட்டோம் அப்டின்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஓஆர்விஎம் நல்லாவே தெரியும். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஓஆர்விஎம் நம்மளுக்கு ரொம்ப முன்னாடி இருக்கும். நம்ம தலைய கொஞ்சம் பின்னாடி சாய்ச்சு சாய்ச்சு தான் நம்ம பார்க்குற மாரி இருக்கும். இது டியூ டூ ஷார்ட்டா இருக்கிறனால இந்த பிரச்சனை. தென் அதுக்கப்புறம் சீட் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல கை விட்டு தான் சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவோம். அது வந்து ஜஸ்ட் பட்டன் டைப்ல தான் இருக்கும். முன்னாடி, பின்னாடி இழுத்துக்கிறது, அப்புறம் சாய்ஞ்சுக்கிறது எல்லாத்துக்குமே. அது வந்து கொஞ்சம் கை வந்து டிஃபிகல்ட்டா இருந்தது. அவ்வளோ ஸ்மூத்தா போல. டோர சாத்திட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீயா போகல கையி. தென் இந்த கார்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஒரு சிட்டிக்குள்ள நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எனக்கு சின்ன டிஸ்டன்ஸ் கிடைச்சது. அதுவும் நெறைய ஸ்பீட் பிரேக்கர கடந்து போற மாரி டிஸ்டன்ஸ் கிடைச்சது. பெருசா க்ரூஸ் பண்ணல. பட் கிடைச்ச கேப்ல நல்லாவே வண்டிய ஓட்டுனேன். நான் டிரைவ் பண்ணது மேனுவல் கார். நல்லாவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு மேனுவல் கார்ல. ஆ மேனுவல் கார் ஓட்டுறது என்ன சேலஞ்ச் ஒரு ஷார்ட் பெர்சனா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, அ அந்த 3 பெடல்ஸையும் ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். சப்போஸ் சீட் ஹைட்ட நம்ம இன்கிரீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா, நம்ம ரோட் பிரசன்ஸ் நல்லா தெரியணுன்றதுக்காக. சீட்ட ஹைட் இன்கிரீஸ் பண்ணிட்டா, கால் கீழ எட்டுறது கம்மியாயிடும். ஸோ, நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷன் வேணும். சீட் ஹைட்ட ஏத்திருவோம். ஏத்திட்டா கால் கீழ எட்டாது. ஜஸ்ட் நம்ம டோல தான் வண்டிய ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். ஜெனரலா கார் ஓட்டுறவங்க அ எனக்கு தெரிஞ்சு எப்படி ஓட்டுவாங்கன்னா, அவங்க ஃபுட்ட கீழ பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் அவங்க ஃபிங்கர்ஸால அத ஆக்சஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹைட் ஒரு ஷார்ட் பெர்சன் வந்து ஹைட் ஏத்திட்டோம் அப்படின்னும்போது, இந்த டிஃபிகல்ட் இருக்கும். பட் ஓட்ட முடியும். நான் இப்ப வரைக்கும் அப்படிதான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். அதுல பெரிய டிஃபிகல்ட்லாம் இல்ல. சில நேரத்துல சென்னை டிராஃபிக்ல இருந்துட்டு, அ ரொம்ப ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல வண்டிய மூவ் பண்றோம்போது மட்டும் அந்த ஃபிங்கர்ஸ் பெயின் வரும். ஒரு ஷார்ட் பெர்சன் அந்த கார ஓட்ட முடியுமான்னா, கண்டிப்பா ஓட்ட முடியும். கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியும். பட் நான் சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஓஆர்விஎம் பார்க்குறது டிஃபிகல்ட்டா இருக்கும். தென் அதுக்கப்புறம் 3 பெடல் ஆக்சஸ் பண்றது, நம்ம சீட்ட ஹைட் ஏத்திட்டா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ஓட்டவே முடியாதுன்னா, அப்படிலாம் கிடையாது. முடியும். ஓட்ட முடியும். ஏன்னா நான் இப்ப வரைக்கும் கார் அப்படிதான் ஓட்டுறேன். நெக்ஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட். ஸோ யூ டர்ன் எடுக்கும்போது பிளைண்ட் ஸ்பாட்ல வியூ எப்படி கிடைக்குதுன்னா, ஸோ டிஃபால்ட்டா பிளைண்ட் ஸ்பாட்ல கொஞ்சம் மறைய தான் செய்யுது. பட் எனக்கு ட்ரைபர்ல இருக்கிறத விட இதுல ஓரளவுக்கு பார்க்க முடியுது. ஸோ யூ டர்ன் எடுக்கும்போது சைட்ல வர ஆப்ஜெக்ட்ஸ. ஸோ அது பெரிய இஷ்யூவா இல்ல. பட் என்னதான் இருந்தாலுமே, நான் ஓட்டும்போது பிளைண்ட் ஸ்பாட் இஷ்யூ இருக்கு அப்டின்னா, எப்பவுமே கொஞ்சம் தலைய முன்னாடி நகர்ந்து வந்து பார்த்து பார்த்து தான் ஓட்டுவேன். ஸோ, அதுல நான் கூச்சமே படமாட்டேன். என் பக்கத்துல இருக்கவங்க எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு நெனச்சா கூட நான் அத பத்தி கண்டுக்கவே மாட்டேன். எப்பவுமே கொஞ்சம் சீட்ட விட்டு நகர்ந்து கொஞ்சம் எட்டி பார்த்து தான் அது ஹேர்பின் பெண்டா இருந்தாலும் சரி, யூ டர்ன் எடுக்கிற மாரி இருந்தாலும் சரி, அப்படி பார்த்து தான் ஓட்டுவேன். சின்ன டிப்ஸ் குடுத்தது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாரி ட்ரைபர் கார பத்தி ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.